ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு கொத்தமல்லியில் இப்போ வந்து சீசன் தாங்க. இந்த சீசன் டைமில் வந்து இந்த மாதிரி இந்த கொத்தமல்லி தலையை வச்சு நம்ம தொக்கு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதம் மட்டும் வடித்தா போதும். இந்த நம்ம தொக்கை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். லஞ்சு கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் சேர்த்திருக்கேங்க. சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மறுபடிக்கும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தழை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் வந்து வேறு செடிகள்லாம் இருக்கும், ஒரு மாதிரி கீரை இருக்கும், புல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்து அலசிட்டு நம்ம தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து இப்போ வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வெந்தயம் கடுகு வறுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்திக்கலாம். அதோட காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஓடு ஒரு மாதிரி நாரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து நம்ம ஏதோ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிலே வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி தழை, அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காய பவுட்ரு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி தழை, அதை நம்ம சேர்த்திக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம், ஊற்றிடலாம். அதில் இப்போ அடுப்பு நம்ம சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்படியே நமக்கு வந்து அந்த கொதித்து வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம ஊற்றின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லா ட்ரை ஆகி இது வந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வருங்க. அந்த அளவுக்கு ஆகட்டும். 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதையும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நம்ம 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து சீசன் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம சாதத்துக்கு கூட தான் வச்சு சாப்பிட்ணும் இல்லைங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.